இந்த செப்டம்பர் மாதம் the month of divine appointments. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமே. Amen. I have glorified you on the earth by completing the work that you have me to do. எல்லாம் சொல்லுங்க, complete the work. Complete the work. I have finished the work. நான் சொல்லட்டுமா, இது சாதாரண வாக்குத்தத்தமே கிடையாது. சில பேர் வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. வாழ்க்கையை முடிச்சேன் அப்படி சொல்லல. வாழ்க்கையை எதுக்காக தந்தீங்களோ, வாழ்க்கையை எதுக்காக என்ன பிறப்பிச்சிங்களோ, எதுக்காக என்ன கொண்டு வந்தீங்களோ, எதுக்காக நான் இங்கே அனுப்பப்பட்டேனோ அதை நான் செய்து முடித்தேன். ஆமென். எல்லாரும் வெட்டியா வாழ்ந்துட்டு போகிற இந்த உலகத்துக்கு நடுவில் கடவுள் உங்களை அனுப்பின வேலையை நீங்கள் செய்ய போறீங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு செழிப்பு, ஒரு நிலம், ஒரு வாகனம், ஒரு வீடு, வாசல், இப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லை. உங்கள் மேலே ஒரு பர்பஸ் இருக்கு, உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்கு, உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கு, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கு. அப்போ நான் சொல்லட்டுமா, இந்த செப்டம்பர் மாதம் the month of divine appointments, divine assignment, the divine calling, the divine purpose. தெய்வீக நோக்கங்கள், தெய்வீக திட்டங்கள், தெய்வீக அழைப்புகள், தெய்வீக சித்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு மாதமா இருக்கு. ஆமென், ஆமென். இது அற்புதமான ஒரு காரியம். எல்லாம் சொல்லுங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எல்லாம் செத்த பிறகு போய் மகிமைப்படுத்துறதில்லை. எங்க எல்லாம் சொல்லுங்க, வாழும்போது நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எல்லாம் சொல்லுங்க, செய்து முடித்தேன். அப்போ யோசித்து பாருங்க, இது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்று அல்ல. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது.